வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரேடர்ஸ் டிஎன் 46. நம்ம எஸ்டர்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிடுச்சுங்க. அதாவது வியாழக்கிழமை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட், கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 457 பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதாவது நல்லா உங்களுக்கு தெரிகிற மாதிரி இப்போ பண்ணுறோம். கரெக்டாக இவ்வளோ வேல்யூங்க. அதாவது ஒன் டே கேண்டிலில் வச்சு பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட் கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிருந்தது. நீங்கள் எல்லாமே அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, ஓகே, நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒன் டே கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஒன் டே கேண்டிலில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன் கேண்டிலில் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கரெக்டாக அந்த நெக்லைனை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து இப்போ ஸ்ட்ரகிளில் இருக்குது. இந்த நெக்லைனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 851. இது வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டான நெக்லைனு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. நெக்லைன், இந்த நெக்லைனை வந்து நமக்கு திங்கக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளில் என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 24,200 24,200 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து தாராளமாக நமக்கு இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். சரி, திங்கக்கிழமை கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும்னா ஒரு 1 ஹவர் கேண்டிலை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ 1 ஹவரில் என்ட்ரி எடுக்கிறவங்க யாரும் மேக்ஸிமம் அதிகமாக இன்ன வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் இன்ன வரைக்கும் 1 ஹவர் கேண்டில் தான் வச்சு பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா என்ட்ரி எடுத்தோம்னா அதில் மேக்ஸிமம் நமக்கு லாஸ் வராது, ப்ராஃபிட்டில் தான் நமக்கு வந்து ட்ரேடு வந்து முடியும். ஸோ 1 ஹவர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23,315. அதாவது 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 23,315 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 22,900 தாங்க. அதாவது வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டு கரெக்டாக வந்து இந்த 23,842 இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்க, ட்ரம்ப் இந்த வாயை திறந்துட்டு ஏதாவது ஒன்று அதையும் ஏதாவது ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா கீழே நமக்கு பிரேக் அவுட் எந்த இடத்துல நடக்கணும்னா 23,315 இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 22,900 வரைக்கும் நமக்கு வந்து வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 1 ஹவர் கேண்டிலில் என்றைக்குமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்குங்க நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. அதை ஃபுல்லாக அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணானா மட்டும் நீங்கள் எடுங்க. அவசரப்பட்டு நம்ம ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? 1 ஹவர் கேண்டிலில் ஒரு கன்ஃபர்மேஷனான பிரேக் அவுட் நடக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு நம்ம என்னடா இவ்வளோ நேரம் நம்ம ட்ரேட் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு எமோஷனலாக உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் தாங்க நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட புதுசில் 5 மினிட்ஸு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லாம் வந்து என்ட்ரி எடுப்பேன். ரொம்ப லாஸ்லாம் நான் ஆகியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் நமக்கு நிதானமாகி 1 ஹவர் கேண்டிலில் எப்போ பிரேக் அவுட் நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறமேட்டு தான் என்னோட என்ட்ரியே இருக்கும், ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்றைக்குமே அந்த வேல்யூவில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் 23,840 வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,200 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கீழே 23,315 கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 22,900 வரைக்கும் நமக்கு டார்கெட் வச்சுக்கலாம். இது வந்து திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன். நம்ம மார்க்கெட் வந்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.